மாவட்டம் மேலகரம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் 15 வார்டுகள் உள்ளன. இதில் மேலகரம், நன்னகரம், ஸ்டேட் பேங்க் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் அனைத்தும் மேலகராட்சிக்குட்பட்ட குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த குப்பை கிடங்குக்கு அருகிலேயே அனைத்து சமுதாயத்திற்கு உட்பட்ட சுடுகாடும் அமைந்துள்ளது. இந்த நிலையில் சுடுகாட்டில் சடலங்களை எரியூட்டப்படும் தகன மேடைகளை சுற்றிலும் குப்பை கழிவுகள் முற்றிலுமாக ஆக்கிரமித்து காணப்படும் சூழல் உள்ள நிலையில் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில், குப்பை கிடங்கு அருகாமையிலேயே எரியூட்டப்படும் தகன மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் இறுதி சடங்கின் போது இறந்தவரின் உறவினர்கள் கூட அங்கு நிற்க முடியாத சூழ்நிலையில் அவதியடைகின்றனர். மேலும் இந்த குப்பை கிடங்கு அருகிலேயே பல ஏக்கருக்கு பயன்பெறும் விவசாய நிலங்களுக்கு உட்பட்ட நீர்ப்பாசன வாய்க்கால் செல்கிறது. இந்த நீர்ப்பாசன வழித்தடங்களிலும் மருத்துவ கழிவுகள், குப்பை கழிவுகள், மது பாட்டில்கள் என அனைத்தும் கொட்டப்படுகிறது. இதன் காரணமாக விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளும் விவசாய நிலங்களில் செல்ல முடியாத அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே மேலகர பேரூராட்சி பகுதியில் சுடுகாடு தனியாக அமைக்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அடுத்த ஆண்டு வரவிருக்க தமிழ்நாடு புதுவை எல்லையில் பொதுக்குழு நடைபெற உள்ளது. தமிழக அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்புகள் இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் பேட்டியளித்துள்ளார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு டெல்லி சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு சென்னை விமான நிலையம் வந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், அடுத்த ஆண்டு வரவேற்க தமிழ்நாடு புதுவை எல்லையில் பொதுக்குழு நடைபெற உள்ளதாகவும் இதில் தமிழக அரசுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்டது தொடர்பான கேள்விக்கு தமிழக மக்களின் கவனத்தையும் ஊடக கவனத்தையும் ஈர்ப்பதற்காக அப்படி செய்திருக்கலாம் என்று கருத்து தெரிவித்தார். அதாவது தமிழக மக்களுடைய கவனத்தையும் ஊடக நண்பர்கள் உங்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக அப்படி செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அண்ணாமலை செய்த தவறுகளுக்கு பாவ விமோசனம் பெற சாட்டையால் அடித்துக் கொண்டாரா அல்லது ஏதாவது ஒரு தவறு செய்ததற்காக தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக் கொண்டாரா என்பதுதான் கேள்வியே தவிர திமுக அவருக்கு எந்த பாதகமும் செய்யவில்லை என அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக தான் அண்ணாமலை காலணி அணியவில்லை என்றால் அவர் வாழ்நாள் முழுவதும் காலணியை அணிய முடியாது என்று விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் ஈடுபட்ட ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்பதை மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஞானசேகரன் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது என்றும் தெரிவித்தார். அதாவது சாட்டையால் அடிச்சுக்கிறதுங்கிறது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை அல்லது பாவ விமோசனம். எனவே அண்ணாமலை செய்த தவறுகளுக்கு பாவ விமோசனத்துக்காக சாட்டையால் அடித்துக் கொண்டாரா அல்லது அவர் ஏதாவது ஒரு தவறு செய்ததற்காக தனக்கு தானே தண்டனை விதித்துக் கொண்டு சாட்டையில் அடித்துக் கொண்டாரா என்பதுதான் கேள்வியை தவிர திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த பாதகமும் அவருக்கு செய்யவில்லை. 10 நாட்களுக்கும் மேலாக போக்கு காட்டி பந்தலூர் அருகே சேரங்கோடு பகுதியில் குடியிருப்புகளை சேதப்படுத்தி வந்த புல்லட் ராஜா என்ற காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் வனத்துறையினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 மாதமாக புல்லட் ராஜா என்ற காட்டு யானை 48க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்தி வந்தது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் கேரள வனப்பகுதியை ஒட்டியுள்ள வனப்பகுதிகளில் போக்கு காட்டி வந்த புல்லட் ராஜா காட்டு யானையை காலை முதலே வனத்துறையினர் அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டும் மயக்க ஊசி செலுத்தியும் யானையை மடக்கி பிடித்தனர். இதனையடுத்து புல்லட் ராஜா காட்டு யானையை கும்கி யானைகள் உதவியுடன் லாரியில் ஏற்றும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர். மயிலாடுதுறையில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து 19 பவுண்ட் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் காவல் சரகத்திற்குட்பட்ட அரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் வீட்டின் பூட்டை உடைத்து கடந்த 11ஆம் தேதி மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 19 பவுண்ட் நகை மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடியுள்ளனர். இதுகுறித்து கார்த்திகேயன் பெரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் காரைக்கால் மங்கைநல்லூர் சாலையில் தனிப்படை போலீசார் அரும்பாக்கம் பாலத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே வந்த காரை நிறுத்திய போது அதில் வந்த 3 பேர் காரை நிறுத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். பின்னர் விரட்டி பிடித்து விசாரணை செய்ததில் கார்த்திகேயன் வீட்டில் நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. பின்னர் அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு உருக்கி வைக்கப்பட்டிருந்த 19 பவுண்ட் தங்க நகை மற்றும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய சொகுசு கார், ஒரு பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்தனர்.
அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் கட்டாய வசூலின் மூலம் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் 27.15 கோடி ரூபாய் முறைகேடு செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் தெரிவித்து அதன் விவரங்கள் அடங்கிய பதாகைகளை வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட விவசாய சங்க தலைவர் வெங்கடேசன் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களின் விவசாயிகளிடம் கட்டாய வசூலில் அதிகாரிகள் பணம் வசூல் செய்து கொள்ளையடித்த பதாகையினை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணாமலை நடவடிக்கைகள் நகைப்புக்குரியதாக இருக்கிறது என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு மரியாதை செலுத்திவிட்டு சென்னை விமான நிலையத்திற்கு வந்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது அன்புமணி ராமதாஸ் விமர்சனத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நான் அமைதி காக்கவில்லை என்றும் கூட்டணியில் இருந்தாலும் சுட்டிக்காட்ட வேண்டிய நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறோம் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை சாட்டையடி போராட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கவனம் ஈர்ப்பதற்காக என்னென்னவோ செய்கிறார் என்றும் நடவடிக்கைகள் அனைத்தும் நகைப்புக்குரியவையாக இருக்கின்றன என விமர்சனம் செய்தார். அவர் யார சொல்றாருன்னு குறிப்பா சொல்ல சொல்லுங்க. நாங்கெல்லாம் சுட்டி நான் ஒன்னும் அமைதி காட்டல. அரசுக்கு சுட்டி காட்ட வேண்டிய நேரத்தில் சுட்டி காட்டுகிறோம், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கிறோம், போராட வேண்டிய நேரத்தில் போராடுகிறோம். எங்களுடைய தனித்துவத்தை ஒருபோதும் நாங்கள் இழந்ததில்லை. ஊர்வலத்திற்கு அனுமதி மறுத்ததை பெரிதாக்க வேண்டாம் என அமைச்சர் சேகர் பாபு பேட்டியளித்துள்ளார். திமுக சார்பாக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களது நினைவு இடத்தில் மரியாதை செலுத்திய பின் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், விஜயகாந்த் மறைவுக்கு பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் பேரணியாக வந்தது மகிழ்ச்சிதான் என தெரிவித்தார். மேலும் இதனை ஊதி பெரிதாக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இன்னும் 10 ஆண்டுகள் விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என விஜயகாந்த் நினைவிடத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டியளித்துள்ளார். பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பதில் நீங்கள் அனைவரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். முதலமைச்சர் குரு பூஜையின் மீது அவர் விஜயகாந்தின் மீது கொண்டிருக்கின்ற மாறாத பற்றின் காரணமாக அவர் அரசவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரையே நேரடியாக அனுப்பி அவருடைய குரு பூஜையிலே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பத்தோடு நின்று நான் குரு பூஜையில் பங்கேற்றிருக்கின்றேன். ஆகவே இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.